தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி தரிசனம் செய்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள் என்ன? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் தேர்தல் பரப்புரையாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்னும் பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். இன்று தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி ஆகிய பகுதிகளிலே பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கடலை மிட்டாய், தீப்பெட்டி உற்பத்தியில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய குடிசை தொழிலாளர்களை சந்திக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் அதற்கு முன்பாக கோவில்பட்டி நகரத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்திருக்கின்றார். செண்பகவல்லி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு தன்னுடைய இன்றைய பரப்புரையை அவர் தொடங்கி இருக்கின்றார். கடம்பூர் ராஜு உள்ளிட்ட அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள், அந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். செண்பகவல்லி அம்மன் கோவிலிலே ஆலயத்தினுடைய குருக்கள் வழங்கிய அந்த பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு செண்பகவல்லி அம்மனை தரிசனம் செய்த பிறகு தன்னுடைய இன்றைய நாளின் பரப்புரையை தொடங்கி இருக்கின்றார். கோவில்பட்டி நகரத்திலே இந்த வழிபாடு முடிந்த பிறகு சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு கடலை மிட்டாய், தீப்பெட்டி உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய குடிசை தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதியாக எவற்றையெல்லாம் வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டறிய உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.